சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா, கருநிற காகமேறி காசினி தன்னை காக்கும். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானோட வக்கர பலன்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அது என்ன ஜோசியர, சனி பகவானோட வக்கர பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியா வக்கர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லயே ரொம்ப மெதுவா நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறார். இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலத்தை இழந்து இன்னும் மெதுவா செயல்படுவார். பின்னோக்கி போற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும். ஆனா ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார். தன்னோட இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த அடிப்படையில இந்த 2025 வருடம் ஜூலை மாசம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னோட வக்கர காலத்தை தொடங்குறார். இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாசம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாளைக்கு சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது. இந்த வக்கர காலகட்டத்துல சனி பகவான் தன்னோட பலனை அப்படியே பயங்கரமா மாத்தி கொடுப்பாரு. என்ன நிலைமை இருந்ததோ அதுல அப்படியே தலைகீழ் மாற்றம் அப்படிங்கறத சனி பகவான் கொடுப்பாருங்கிறதால ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒண்ணுதான் இந்த சனி பகவானோட வக்கர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனியோட நகர்வால பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கறதையும் சனி பகவான் கொடுப்பாரு. இந்த நேரத்துல அவரோட பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறதும் குறையும். ஏன்னா சனி பகவானோட பார்வைங்கிறது வஜ்ர பார்வை. உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டை சனி பகவான் பாக்குறாரு, அந்த பார்வை மூலமா என்ன ஆதிபந்தம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்க போறாரு, சனி வக்கர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத துல்லியமா உங்களுக்காக கொடுக்கறேன். சிவராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 138 அற்புதமான நாட்கள் அப்படின்னு இதை நாம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல இருக்கார். லாப சனி. ஆனா சனி ஏன் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, லாபத்தை ஒரு பக்கம் கொடுத்திருப்பார், உங்களுக்கு கொடுக்காத மாதிரி தெரியும். லாபத்தையும் கொடுத்து செலவும் கொடுத்திருப்பார். சிலருக்கு சுப செலவா கொடுத்திருப்பார், சிலருக்கு தேவையற்ற விரய செலவுகள், வைத்திய செலவுகள் இந்த மாதிரி கொடுத்திருப்பாரு. ஆனா வருமானம் கொடுத்துட்டு இருப்பாரு. அது இந்த செலவுல அடிபட்டு போனதால உங்களுக்கு அது தெரியாம இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முக்கியமா பாத்தீங்கன்னா, லாப வீட்டுல சனி, தன வீட்டுல குரு, 2 பேருமே கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. கொடுத்தும் இருப்பாங்க, அதுல மாற்று கருத்துக்கு வேலை இல்லை. ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 10ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்ப உங்களோட ராசிக்கு தந்தை சொத்து மூலமா இல்ல தந்தை மூலமா ஒரு வருமானத்தை கொடுத்திருப்பார். இல்ல நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு தந்தை ஆதரவா இருப்பாரு. ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓய்வு நேரங்கள்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தம்பி நீ கொஞ்ச நேரம் படுத்திருப்பா, நான் கடையை பாத்துக்கிறேன் அப்படின்னு தந்தை உதவி செய்வாங்க. அது மாதிரி ஒரு விவசாய பணிகள்ல இருந்தீங்கன்னா தந்தை உங்களுக்காக வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்க வெளியில வேலைக்கு போனீங்கன்னா பிள்ளைகளை பார்த்துக்கக்கூடிய வேலை, இப்படி தந்தை வழியில பெரிய ஆதரவு அப்படிங்கறத உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. மாதிரி 10ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கறதால நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தந்தையோட உதவி அப்படிங்கறது பெரிய அளவுல இருந்திருக்கும். அதால 10 ரூபா வருமானம் அப்படிங்கறதையும் நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா செலவு வந்திருக்கும். ஏன்னா சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு வஜ்ர பார்வை, மோசமான பார்வை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராவணன் நவகிரகங்களை சிறை பிடிச்சிருக்கும் போது மற்ற கிரகங்களெல்லாம் சிறை பிடிச்சு தன்னை பார்க்கிற மாதிரி வச்சிருந்தான். ஆனா சனி பகவான சிறை பிடிக்கும் போது மட்டும் அந்த பக்கம் பாக்குற மாதிரி வச்சிருந்தான். ஏன்னா சனியை நேருக்கு நேர் நின்று பார்த்தா ராவணன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு அவனுக்கே தெரியும். அந்த வஜ்ர பார்வையால ஈஸ்வர பட்டம் பெற்ற ராவணேஸ்வரனாலேயே தாங்க முடியாது. அப்படிங்கிறப்ப எந்த பாவமும் மரியாத அப்பாவிகளான ரிஷபராசிக்காரர்களால தாங்க முடியுமா? முடியும். எப்படின்னா, கர்ம விலைகளின் படியான வாழ்க்கை சனி பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப ஒரு செக்யூரிட்டி உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு சிசிடிவி கேமரா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் 24 மணி நேரமும். அதுதான் சனியோட பார்வை. இந்த ஒரு களவு வைக்க போறவன் சிசிடிவி கேமரா இருக்கிற இடத்துல போய் மாட்டிக்கிட்டு வந்துடுறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்கள். நன்மை செஞ்சு, அதாவது பிற உயிர்களுக்கு தீங்கு இல்லாம தான் உண்டு தன்னோட வேலை உண்டு, தன்னால முடிஞ்ச உதவியை 10 பேருக்கு செய்யணும்னு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தவர்களுக்கு இந்த சனி பார்வை 2 மடங்கா வாரி கொடுத்துருக்கோம்.
ஏன்னா இப்ப சாதாரணமா ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும், ஒரு குழந்தை விபத்துல போயிருக்கும், ஒருத்தன் ஓடி போய் தான் உயிரை பணைய வச்சு காப்பாத்துவான். அதை அந்த சிசிடிவி கேமரா பார்த்து உலகத்துக்கு அவனை கதாநாயகனா காமிச்சிரும். அதே திருடுறவனை திருட்டு பயலா காமிச்சிரும். இதுதான் சனியோட பார்வை அப்படிங்கறதும். நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மடங்கு திருப்பி கிடைச்சிருக்கும். கெட்டது செஞ்சிருந்தீங்கன்னா 10 மடங்கு அப்படிங்கறத திருப்பி கொடுத்திருப்பாரு. அப்ப இந்த சனி பகவானோட பார்வை ராசிக்குள்ள விழுது அப்படிங்கிறப்ப நமக்கு கஷ்டங்களை சனி கொடுப்பார். அந்த கஷ்டத்திலையும் இவன் நேர்மை தவறாம இருக்கானா, நீதி தவறாம இருக்கானா, லஞ்சம் வாங்காம இருக்கானா, பிற உயிருக்கு துரோகம் செய்யாம இருக்கானா, இதையெல்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு அந்த கஷ்டத்திலையும் நேர்மை அப்படிங்கிறது இருக்குல்ல, வறுமையிலும் நேர்மை அப்படின்னு, அப்படி இருக்கிறவங்கள கோடீஸ்வரன் ஆக்குவார். கவலைப்படாதீங்க. இப்பவும் அந்த வஜ்ர பார்வை உங்களோட ராசியில தான் இருக்கு. அதோட வீரியம் கொஞ்சம் குறையும். நீங்க நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். அதோட சனி பகவானோட பார்வை ராசிக்கு 5வது வீட்டுல விழுவுது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை இன்னும் கொஞ்சம் தடை பண்ணி வச்சிருக்கும். நீங்க வைத்தியம் பார்த்திருந்தா கூட, இந்த என்னமோ சொல்றாங்கல்ல டெஸ்ட் டியூப் பேபி அப்படி இப்படின்னு, இப்படி இயற்கைக்கு முரணா நீங்க வைத்தியத்துக்கு போயிருந்தா கூட சனிப்பார்வை 5ல இருக்குங்கிறதால அதுலயும் உங்களுக்கு தோல்விதான் கிடைச்சிருக்கும். 10 ரூபா செலவு தான் ஆகி விரயம்தான் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பீங்க. அது மாதிரி பிள்ளைகளோட படிப்புக்காக 10 ரூபா செலவு வைப்பார். பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்டு நடக்காது, பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கும் இல்லையா. இப்ப அவரோட பார்வையோட வீரியம் குறையறதால பிள்ளைகளோட தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். அது மாதிரி புள்ளியோ படிக்கவே மாட்டேங்குது, என்னப்போ எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் ஒழுங்கா படிக்கலைங்கிற புள்ளியோலாம் இதுக்கு மேல நல்லா படிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடிய இடம். பூர்வீக சொத்துல பாக பிரிவினை வேணுமா, இப்ப கிடைக்கும். பூர்வீக சொத்துல வில்லங்க இருக்கா, இப்ப தீரும். இப்ப பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான், அதை போய் நம்ம அப்படியே கேட்ல இழுத்துக்கிட்டே கிடக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க பேச்சுவார்த்தை எடுத்தீங்க அப்படின்னா சொத்து சரியா உங்க கைக்கு வரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாகம் வெட்டிக்கணும்னாலும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வெட்டிக்கலாம். பூர்வீக சொத்தை வச்சிட்டோ இல்ல பூர்வீக சொத்துல ஒரு பாகத்தை வித்துட்டோ வேற பொழப்பு தளவு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்துல அது நடக்கும். முயற்சி செய்யலாம். இப்படி சகல விதமான நன்மைகளையும் சனி கொடுப்பார். அதோட 8ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல சனியோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. இந்த 8ஆம் இடத்துல சனி பார்வை விழுந்திருக்கு அப்படிங்கும் போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சிலருக்கு உயிர் பயம் வந்திருக்கும். நமக்கு ஏதோ ஆயிடுச்சோ, நம்ம என்ன இப்படி ஏதாவது ஆயிட்டோம்னா என்ன பண்றது, புள்ள குட்டியோலாம் தெருவில் நின்று போகுமே அப்படிங்கிற பயத்தெல்லாம் கூட கொடுத்திருப்பாரு. ராத்திரில படுத்தா தூக்கம் வராது, ஒரு மன குழப்பத்தை கொடுத்திருப்பாரு. இம்மா கடன் இருக்கு, என்ன பண்றது ஏது பண்றது என்ன செய்யறதுன்னு அப்படியே ஒரு பட்டற்ற தன்மையை கொடுத்திருப்பாரு. அட போடா என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி நம்மளை வெறுக்க வச்சிருப்பாரு. இப்ப அந்த இடத்துல அவரோட பார்வையோட வீரியம் குறையுது இல்லையா. என்னால எல்லாம் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை இந்த காலகட்டத்துல சனி கொடுப்பார். எந்திரிங்க, படுத்து கிடக்காத, எந்திரிச்சு போய் வேலையை பாடுறா, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களை உசிப்பு விடுவாரு, எழுப்பிட்டு விடுவாரு. அவர் உசிப்பு விடுற காலகட்டத்துல ஏந்திரிச்சு நீங்க பொழப்பு தளப்ப பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாயை சனி அள்ளி கொடுப்பார். லட்சங்கள்ல அள்ளி கொடுப்பார், கோடிகள்ல அள்ளி கொடுப்பார். அவரவர் தகுதிக்கு ஏற்ப உழைப்புக்கு ஏற்ப பலன்கள் அப்படிங்கறத கொடுத்து, இன்னைக்கு காலையில ஏந்திரிச்சேன், இந்த வேலையெல்லாம் பார்த்தேன், இது எல்லாமே வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு, இன்னைய பொழப்பு நமக்கு சூப்பரா போச்சு அப்படிங்கிற மன நிறைவை கொடுத்து நிம்மதியா உங்களை தூங்க வைப்பார். தூக்கமில்லாத இரவுகளை கடந்தவர்கள், உயிர் பயத்தால கடந்தவர்கள், மருத்துவ செலவு பண்ணிட்டு கிடந்தவர்கள் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு நம்பிக்கையை கொடுத்து 10 ரூபா வருமானத்தையும் கொடுத்து உங்களை வாழ்க்கையோட அந்த நேர்மறையான ஆற்றலை கொடுத்து முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு சகலவிதமான நன்மைகளையும் இந்த சனி பகவான் வக்கர காலகட்டத்தில் செய்வார். 138 நாள் உங்களோட வாழ்க்கையில ஒரு பொற்காலம் தொடங்கி இருக்கு. சரியா பயன்படுத்திங்க, வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.